Global Talk. என் அன்பார்ந்த குளோபல் உறவுகளுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று 24 மணித்தியாலங்களுக்கு நடந்த முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்ப்போம். இந்த வகையிலே யமனிலிருந்து 3 ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேலை நோக்கி நடந்துள்ளது. அதில் 2 ஏவுகணை பாலிஸ்டிக் மிசைல் என்றும் மீதமுள்ள ஒரு ஏவுகணை சுல்ஃபிகார் என்னும் ஏவுகணை ஆகும். இந்த 3 ஏவுகணைகளும் இன்று இஸ்ரேலுக்குள் பல்வேறு நேரங்களில் உட்புகுந்துள்ளது. அவற்றில் 2ஐ நாங்கள் தடுத்துவிட்டோம் என்று சொல்லி இஸ்ரேல் சொல்லிக்குது. ஆனால் மற்ற ஏவுகணையை பற்றி அவர்கள் பேசவில்லை. தடுக்கப்படாத ஒரு ஏவுகணை அநேகமாக சுல்ஃபிகார் என்னும் ஏவுகணையாகவே இருக்கும் என பலர் குறிப்பிடுகின்றனர். இந்த சுல்ஃபிகார் என்னும் ஏவுகணை முற்றுமுழுதாக ஈரானுடைய தயாரிப்பு. பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சாதாரணமாக தடுக்க முடியாது. அமெரிக்கா போன்ற தாட் வான் தடுப்புகள் மூலமே அவற்றை தடுக்க முடியும். இப்போது தாட் என்கிற வான் தடுப்பு தொழில்நுட்பம் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கியுள்ளதால் அவற்றை பயன்படுத்தி சில பாலிஸ்டிக் மிசைல்களை இஸ்ரேல் தடுத்து வருகின்றது. ஆனால் இந்த சுல்ஃபிகார் என்னும் ஏவுகணை இந்த தாட் அல்லது அயன் டோம் போன்ற அதிநவீன வான் தடுப்புகளால் கூட தடுக்க முடியாத அளவு அதி தொழில்நுட்பம் வாய்ந்த ஏவுகணை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சுல்ஃபிகார் என்னும் ஏவுகணை இஸ்ரேலிடம் கூட இல்லை. இன்று தான் இஸ்ரேலுக்கு தெரியும் இந்த சுல்ஃபிகார் என்னும் ஏவுகணை யமன் ஹூதிகளுடைய கைகளில் உள்ளது என்ற செய்தி இந்த தாக்குதல் மூலம் அவர்களுக்கு அறிய கிடைத்துள்ளது. சகோதரர்கள், இந்த சுல்ஃபிகார் என்கிற ஏவுகணை எவ்வாறென்றால் இவை நிலத்திலிருந்து புறப்பட்டு இலக்கை சென்றடையும் போது வேறொரு ஏவுகணைகளால், அதாவது வான் தடுப்பு ஏவுகணைகளால் சுல்ஃபிகார் ஏவுகணைகளை தடுப்பதற்காக முனைந்து வந்தால் இந்த சுல்ஃபிகார் ஏவுகணை பல துண்டுகளாக பிரிந்து குறித்த இடத்தின் பல்வேறு இலக்குகளை மலைத்துளிகள் பிரிந்து செல்வது போல பிரிந்து இலக்குகளை தாக்கக்கூடிய வல்லமை இதற்கு உண்டு. இந்த வகையில் இன்று தான் இஸ்ரேலுக்கு இவ்வகையான தாக்குதலை இந்த ஹூதிகள் காட்டியுள்ளார்கள். இது சம்பந்தமாக பல்வேறு செய்திகள் இன்று இதை பற்றி பேசியுள்ளது. இன்று இஸ்ரேலில் பல இடங்களில் அலாரம் சத்தம் ஒலித்துக் கொண்டிருந்ததாகவே செய்திகள் குறிப்பிடுகின்றது. அதாவது இந்த அலாரம் சத்தம் ஏன் ஏற்படும் என்றால், ஏவுகணைகள் வான்பரப்பில் வந்து கொண்டிருந்தால் உடனே மக்கள் பாதுகாப்பாக செல்வதற்காக உடனே எல்லா பகுதிகளிலும் அலாரம் ஒலிக்க துவங்கிவிடும். உடனே மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடுவார்கள். குறிப்பாக இஸ்ரேலை பொறுத்தவரை பாடசாலைகளில் கூட ஆசிரியர்களும் பிள்ளைகளும் தப்பிக்கொள்வதற்காக பங்கர்கள் கட்டப்பட்டுள்ளது. மேலும் வீதிகளில் ஆங்காங்கே பல இடங்களில் பங்கர்கள் பாரிய அளவில் கட்டப்பட்டுள்ளது. இவையெல்லாம் அலாரம் சத்தம் கேட்டவுடன் அங்குள்ள மக்கள், அதாவது இஸ்ரேலிய மக்கள் ஓடி போய் அந்த பங்கர்களுக்குள் நுழைந்து விட வேண்டும். இன்று அலாரம் சத்தம் ஒலிக்கும் போது டெல்லவில் பல்லாயிரம் மக்கள் ஓடி போய் பங்கர்களில் நுழைந்த பல வெப்தளங்களில் காணக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு மக்கள் அதிர்ந்து ஓடும் போது பல இடங்களில் விபத்துக்குள்ளானதும் இடறி விழுந்ததும் காயப்பட்டதும் ஏன் மரணித்ததாகவும் இன்று செய்தி கிடைத்தது. இது சம்பந்தமாக இன்று இஸ்ரேலிய முன்னாள் இராணுவ அதிகாரி கூறும்போது, இன்று இஸ்ரேலிய மக்கள் இன்று டெல்லவில் அல்லோலப்பட்டு விட்டனர். இதற்கு முழு காரணம் இந்த நெத்தனியாகவே ஆகும். அந்த பெரிய அமெரிக்க ராஜ்யம் கூட இந்த ஹூதிகளை சமாளிக்க முடியாமல் அமைதி பேச்சுவார்த்தை மூலம் விலகிச் சென்று விட்டார்கள். ஆனால் இந்த இஸ்ரேலிய பிரதமரோ தனது சுயநலத்துக்காக இந்த மக்களை அல்லோலப்படவும் கொலை செய்யப்படவும் காரணமாக இருக்கின்றார் என்று இந்த இஸ்ரேலிய முன்னாள் இராணுவ அதிகாரி குறிப்பிட்ட செய்தி இஸ்ரேலிய ஊடகங்களில் வெளிவந்துள்ளது. அடுத்த செய்தியாக சகோதரர்களே, இன்று காசாவில் ஜபாலியா எனும் இடத்தில் 7 இஸ்ரேலிய ராணுவம் கொன்றொழிக்கப்பட்டுள்ளனர். மீதமான இந்த இஸ்ரேலிய படை ஜபாலியாவிலிருந்து தப்பி ஓடியதாக செய்திகள் குறிப்பிடுகின்றது. பழமையாக இஸ்ரேல் தரப்பில் பல பேர் கொலை செய்யப்பட்டாலும் இஸ்ரேல் அவற்றை கொஞ்சமாகவே கணக்கு காட்டும். ஆனால் இந்த முறை ஹமாஸ் 7 பேரை நாங்கள் கொன்றொழித்தோம் என செய்திகளை வெளியிட்டிருந்த வேளை அவ்வாறே இஸ்ரேலும் 7 பேர் தான் கொலை செய்யப்பட்டார்கள் என்று செய்தியை வெளியிட்டுள்ளது. அடுத்த சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் லெபனானில் தற்போது புதிய அரசாங்கம் உள்ளது. இந்த புதிய அரசாங்கம் ஒரு வகையில் அமெரிக்கா ஆதரவு பெற்ற ஒரு அரசாங்கமாகும். லெபனானை பொறுத்தவரையில் 2 வகையான படைகள் உள்ளது. ஒன்று அரசாங்கம் சார்பான படை, அடுத்தது விடுதலை படை என்ற லெபனானிய ஹிஸ்புல்லா படை. இந்த லெபனானிய ஹிஸ்புல்லா படை அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டுத்தான் நடக்கின்றது. ஆனால் புதிய அரசாங்கம் வந்த பிறகு இந்த ஹிஸ்புல்லா படைகளை லெபனானிய அரசாங்கம் கட்டுப்படுத்துகிறது. அதனால் தான் விருப்பமின்றி இஸ்ரேலோடு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஒன்றை இந்த ஹிஸ்புல்லாக்கள் செய்து கொண்டது. காரணம் லெபனானிய அரசாங்கத்துடைய நிர்பந்தமாகும். ஆனால் அமைதியாக இருக்கும் இந்த ஹிஸ்புல்லாக்களுக்கு இஸ்ரேல் அவ்வப்போது தாக்குதல் நடத்திய வண்ணமே உள்ளது. இதனால் இன்று அழைக்கப்படாத விருந்தாளியாக ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி லெபனானுக்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். தற்போதைய இந்த லெபனானிய அரசாங்கம் அமெரிக்காவுடைய பின்னணியை கொண்டுள்ளதால் ஈரானோடு ஒத்துப்போவது சாத்தியமில்லை. இருந்தாலும் இன்று அப்பாஸ் அராச்சி லெபனான் வந்து இறங்கிய போது விருப்பமில்லாமல் லெபனான் அரசாங்கம் அவரை வரவேற்றது என்று செய்திகள் தெரிவிக்கின்றது. இவர் இன்று ஹிஸ்புல்லாக்களின் சில தலைமைகளோடு பேசியதோடு நாளை லெபனானுடைய புதிய ஜனாதிபதி மற்றும் பிரதமரையும் சந்திக்க இருக்கின்றார் என்ற செய்தி கிடைக்கின்றது. இந்த ஜனாதிபதி பிரதமருடான பேச்சுவார்த்தை மிக ரகசியமாக தான் இருக்கும் என்று செய்திகள் மேலும் குறிப்பிடுகின்றது. அடுத்த செய்தியாக இன்றும் இஸ்ரேலிய பிரதமர் குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ஆஜராகியுள்ளார். அவரிடமிருந்து அரச தரப்பினர் வாக்குமூலங்களை பெற்றுள்ளதாக செய்திகள் குறிப்பிடப்படுகின்றது. அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த பெஞ்சமின் நெத்தனியாகு இஸ்ரேலில் மிகப்பெரிய ஊழல் ஒன்றில் ஈடுபட்டார். அதாவது கத்தார் கேட் என்னும் ஊழலில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டில் அவரை தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். இவ்வாறான கட்டத்தில் இந்த இஸ்ரேலிய பிரதமர் தனது ஆட்சி காலத்துக்குள்
காலத்துக்குள் தன்னை விசாரிக்கும் அதிகாரிகளை மாற்றுவதற்காக, அதாவது தனக்கேற்ற அதிகாரிகளை நியமிப்பதற்காக மிக ரகசியமாக ராஜதந்திர ரீதியில் செயற்பட்டு வருவதாக இஸ்ரேலுடைய சிம்பெட் முன்னாள் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. மேலும் சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், உக்ரைன் பிரச்சினை தற்போது விகாரமடைந்து வருகின்றது. நேற்று கூட இது சம்பந்தமான ஒரு காணொலி எமது குளோபல் சேனலில் பதிவேற்றியிருந்தோம். சுருக்கமாக சொல்லப்போனால் உக்ரைன் ரஷ்யாவுடைய 34% விமானங்களை அதிரடியாக தாக்கி அழித்துவிட்டது. அதனால் கடும் கோபம் அடைந்துள்ள ரஷ்யா தற்போது உக்ரைன் மீது பாய்வதற்காக தயாராகி வருவதாக புட்டினே அறிவித்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தனது ட்விட்டர் பேஜ், அதாவது எக்ஸ் பேஜில் வெளியிட்ட செய்தியாவது, ரஷ்யாவுடைய மூலபாய குண்டுவீச்சு விமானங்கள் அமைந்துள்ள எங்கள் விமான தளங்களை உக்ரைன் தாக்கியுள்ளது. இந்த பிரச்சனையில் அமைதியான தீர்வு எதுவும் இருக்க முடியாது என்பதை அவர்களே நிரூபித்து விட்டனர். இந்த செயல்களின் மூலம் அவர்களுடைய முடிவை அவர்களே எழுதிவிட்டனர். இனி சிவப்பு கோடு என்பது கிடையாது. மிக விரைவில் அவர்கள் செய்ததற்கு அவர்கள் வருத்தப்படுவார்கள் என்று ஒரு கராரான செய்தியை எக்ஸ் பேஜில் இன்று புட்டின் வெளியிட்டுள்ளார். தற்போது ரஷ்யா உக்ரைனை முழு அளவில் தாக்குவதற்காக சகல நடவடிக்கைகளும் எடுத்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் ரஷ்யாவுடைய கனரக ஆயுத ஏவுகணை வண்டிகள் ரஷ்யாவின் வீதிகளில் நகர்த்தப்பட்டுக் கொண்டிருப்பதை செய்திகளில் காணக்கூடியதாக உள்ளது. இந்த வகையில் உக்ரைனுக்கான ரஷ்யாவுடைய பதிலடி எவ்வாறு இருக்கும் என்பது யூகிக்க முடியாது உள்ளது. ஆனால் மிக பயங்கரமான ஒரு தாக்குதல் நடத்தப்பட தயாராகி ரஷ்ய படைகளும் ரஷ்யாவுடைய ஆயுதங்களும் உக்ரைனுடைய எல்லைகளை நோக்கி நகர்த்தப்படுவதை செய்திகள் காட்டிக்கொண்டே இருக்கின்றது. சுருக்கமாக சொன்னால் ஐரோப்பா தற்போது அச்சத்திலே உள்ளது. இருப்பினும் ரஷ்யா இன்று உக்ரைன் மீது ஆங்காங்கே ஏவுகணை தாக்குதல்களையும் செய்துள்ளது. குறிப்பாக இன்று உக்ரைனுடைய கியூ மற்றும் உடேசா போன்ற பகுதிகளில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை ரஷ்யா இன்றும் செய்துள்ளது. ஆனால் இது உக்ரைன் நேற்றைய முன்தினம் அதிரடியாக தாக்கிய செயலுக்கான பதிலடி அல்ல என்று ரஷ்யா அறிவித்த வண்ணமே உள்ளது. உங்களை நோக்கி மிகப்பெரிய இடி ஒன்று வரப்போகின்றது என்று உக்ரைனை நோக்கியும் ஐரோப்பாவை நோக்கியும் ரஷ்யா அறிவித்து வருகிறது. இறுதியாக பாகிஸ்தானில் கிடைத்த ஒரு செய்தி உள்ளது. பாகிஸ்தானுடைய கராச்சியில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கராச்சியில் அமைந்துள்ள சிறைக்கூடத்தில் உள்ள கைதிகளை பாதுகாப்பதற்காக உடனடியாக அந்த சிறைக்கூடத்தில் உள்ள அனைத்து கைதிகளையும் சிறைக்கூடத்தின் முன்வாயில் பக்கம் வரவழைத்து வேறு ஒரு சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. இதில் சுமார் 1000 பேருக்கு மேற்பட்ட கைதிகள் இருந்திருக்கின்றார்கள் என்று செய்திகள் குறிப்பிடுகின்றது. இந்த 1000 பேருக்குள் மிகப்பெரிய குற்றமிழைத்தவர்களும் காணப்படுகின்றார்கள். எனவே இவர்களை பாதுகாப்பதற்காக முன்வாயிலுக்கு வரவழைக்கப்பட்டு அவர்களை வாகனங்களில் ஏற்றுவதற்கு தயாரான நிலையில் ராணுவம் காணப்பட்ட போது சுமார் 200க்கும் மேற்பட்ட இந்த கைதிகள் ராணுவத்தின் ஆயுதங்களை பறித்து தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி சென்றதாக செய்திகள் குறிப்பிடுகின்றது. இவர்களை தற்போது நாடெங்கும் தேடப்படுவதாகவும் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்றும் செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றது. சரி சகோதரர்களே, மேலும் முக்கிய செய்திகள் கிடைக்கும் போது அவற்றை தொகுத்து உங்களுக்கு தருகின்றோம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.